வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு முக்கிய சாலைகளிலும் வாகனங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதற்கு ஏற்ற மாதிரி சாலைகளை விரிவாக்கம் செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று. ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான தேசிய நெடுஞ்சாலைகள் அனைத்துமே 4 வழிச்சாலைகளாக மாற்றப்பட்டு வருகிறது. அடுத்ததாக மேலும் 3 தேசிய நெடுஞ்சாலைகளை 4 வழிச்சாலையாக மாற்றுவதற்காக தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் திட்டமிட்டிருக்காங்க. அது எந்தெந்த வழித்தடங்களில் வரப்போகுது அதை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவட்ட தலைநகரங்களை இணைக்கக்கூடிய வாகன போக்குவரத்து அதிகமாக நடைபெறக்கூடிய 3 முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளை 4 வழிச்சாலைகளாக மாற்ற போகிறாங்க. ஏற்கனவே இந்த வழித்தடங்களை 4 வழிச்சாலையாக மாற்றப்பட வேண்டும்னு எதிர்பார்க்கப்பட்டது தான். பலமுறை கோரிக்கை வைக்கப்பட்ட வழித்தடங்கள் தான். அந்த 3 வழித்தடங்கள் எதுன்னு பார்த்தோம்னா திருச்சி காரைக்குடி, திண்டுக்கல் தேனி குமுளி, தஞ்சாவூர் நாகப்பட்டினம். இந்த சாலைகளை ஏற்கனவே 4 வழிச்சாலையாக மாற்றுறதுக்கு திட்டங்கள் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அது செயல்படுத்தப்படலை. சாலைகளை விரிவாக்கம் செய்து தேவையான இடங்களில் புறவழிச்சாலைகள் மட்டும் அமைச்சாங்க. இப்போது இந்த சாலை முழுவதையும் கம்ப்ளீட்டாகவே 4 வழிச்சாலையாக அமைக்க போகிறாங்க. அதுக்கான கட்டுமான பணிகள் இன்னும் தொடங்கலை. இப்போது ஆய்வு பணிகள் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வழித்தடங்களை பற்றியான டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவதாக திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலை. இந்த நெடுஞ்சாலை 82 கிலோமீட்டர் நீளமுடையது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களை திருச்சி மற்றும் வட மாவட்டங்களுடன் இணைக்கக்கூடிய முக்கியமான தேசிய நெடுஞ்சாலை இது. 2011 இந்த சாலையை தேசிய நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தி 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டாங்க. ஆனால் அப்போதைக்கு வாகனங்களோட எண்ணிக்கை குறைவாக இருந்ததுனால சாலையை விரிவாக்கம் செய்து தேவையான இடங்களில் பைபாஸ் சாலையும் ஒரு இடத்துல டோல்கேட் அமைச்சிருக்காங்க. இப்போது இந்த சாலை 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்வது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா இந்த சாலையில் தினசரி 10,000க்கும் அதிகமான வாகனங்கள் பயணம் செய்கிறது. காரைக்குடி நகராட்சி இப்போது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்திற்கு சென்று வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனால் 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யப்பட வேண்டியது அவசியம். ஏற்கனவே இது 4 வழிச்சாலை திட்டமாக அறிவிக்கப்பட்டதுனால இப்போது இதற்கான ஆய்வு பணிகள் முடிஞ்சு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இருக்கிற அதே வழித்தடத்தை தான் 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்ய போகிறாங்க. மேலூர் காரைக்குடி 4 வழிச்சாலை புதுசாக நிலம் கையகப்படுத்தி அமைக்கிறதுனால அது கிரீன்ஃபீல்டு ஹைவே. திருச்சி காரைக்குடி ஹைவே ப்ரௌன்ஃபீல்டு ஹைவேயை தான் அமைக்க போகிறாங்க. இந்த 4 வழிச்சாலை அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்து நிதி ஒதுக்கீடு செய்த பிறகு தான் இதற்கான சாலை அமைக்கும் பணிகள் ஆரம்பிப்பாங்க. ஒன்ஸ் இந்த சாலை பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முடிப்பதற்கு குறைந்தது 3 வருடங்கள் ஆகும். ஸோ விரைவில் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து 2027க்குள்ளே இந்த 4 வழிச்சாலை பயன்பாட்டுக்கு வரும்படியாக பணிகளை செய்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்ததாக திண்டுக்கல் தேனி குமுளி தேசிய நெடுஞ்சாலை. இது தமிழகத்தையும் கேரளாவையும் இணைக்கக்கூடியது. தேசிய நெடுஞ்சாலை எண் 183. மொத்தம் 133 கிலோமீட்டர் நீளமுடையது. இந்த தேசிய நெடுஞ்சாலையும் 2011 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டாங்க. ஆனால் அது கைவிடப்பட்டு தேசிய நெடுஞ்சாலை அளவிற்கு தரம் உயர்த்தப்பட்டு விரிவாக்கம் செய்து 8 இடங்களில் பைபாஸ் சாலை அமைச்சிருக்காங்க. இந்த பணிகள் கூட 2019 தான் முடிவடைஞ்சது. இந்த வழித்தடத்துக்கு இணையாக ரயில் போக்குவரத்து எதுவும் கிடையாது. அதனால் ஒன்லி சாலை போக்குவரத்தை மட்டுமே எல்லோருமே நம்பியிருக்காங்க. இந்த சாலையை தினசரி பயன்படுத்தும் வாகனங்களோட எண்ணிக்கை 20,000ஐயும் கடந்துருச்சு. அதனால் கண்டிப்பாக 4 வழிச்சாலையாக மாற்றப்பட வேண்டியது அவசியம். இதற்காக ஆய்வு பணிகள் டிபிஆர் தயாரிக்கும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. திண்டுக்கல்ல இருந்து தேனி வழியாக கம்பம் வரைக்கும் 4 வழிச்சாலை அமைத்தாலே போதுமானது தான். 15க்கும் மேற்பட்ட இடங்களில் மேம்பாலங்கள் அமைக்கப்பட வேண்டியிருக்கும். சர்வீஸ் ரோடுகள் தேவையான இடங்களில் அமைக்கப்பட வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் மொத்தம் 300 கோடிக்கும் அதிகமாக செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஓரமாக இந்த சாலை பெரும்பாலும் அமைகிறதுனால இதை பசுமையான சாலைகளாக அமைச்சா நல்லாயிருக்கும். ஏற்கனவே இந்த சாலையின் இரு பக்கமும் பார்த்தோம்னா அடர்த்தியான மரங்கள் இருக்கும். இப்போது அதெல்லாம் வெட்டிட்டாங்க. அதற்கு மாற்றாக இப்போது நிறைய இடங்களில் பார்த்தா சாலை ஓரங்களில் புதுசாக செடிகள் மரங்கள்லாம் நட்டிருக்காங்க. சில வருடங்கள் கழித்து இந்த மரங்கள் வளர்ந்த பிறகு இந்த சாலை ஓரமாக பயணம் செஞ்சால் அது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். திண்டுக்கல் குமுளி 4 வழிச்சாலையை பொறுத்த வரைக்கும் இதற்கான டிபிஆர் பணிகள் இந்த வருடம் எப்படி முடிஞ்சிடும். ஸோ அடுத்த வருடம் எப்படியும் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்த பிறகு தான் பணிகள் ஆரம்பிப்பாங்க. அடுத்ததாக தஞ்சாவூர் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலை. இந்த நெடுஞ்சாலை எண் 67.
மொத்தம் 78 கிலோமீட்டர் தூரம் உடையது. இந்த சாலை ரொம்ப வளைவு நெளிவுகளாக இருந்த சாலை. இதை இப்போது நேரான 2 வழிச்சாலையாக அமைச்சிருக்காங்க. புதுசாக நிலம் கையகப்படுத்தி தேவையான இடங்களில் பைபாஸ் சாலையெல்லாம் அமைச்சு மொத்தம் 67 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய 2 வழிச்சாலை அமைச்சிருக்காங்க. இந்த 2 வழிச்சாலை திட்டமே பல வருடங்களாக இழுத்தடிக்கப்பட்டு இப்போ தான் முடிவுக்கு வந்திருக்கு. இன்னும் முழுவதுமாக முடியல. ஒரு சில இடங்களில் பெண்டிங் இருக்குது. இந்த வழித்தடத்தை 4 வழிச்சாலையாக அமைப்பதற்கு நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் திட்டமிட்டிருக்காங்க. அதற்கான டிபிஆர் தயாரிக்கும் பணிகள் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சாலை 4 வழிச்சாலையாக மாற்றப்பட்டால் டெல்டா மாவட்ட மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். விரைவில் இந்த 3 சாலைகளும் 4 வழிச்சாலையாக மாற்றப்பட உள்ளது. இதே போல் வேறு எந்த வழித்தடங்களில் 4 வழிச்சாலை அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.